அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து செவியேற்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அரஐத்தும் லவ் அன்ன நஹரம் பிபாபி அஹதிக்கும் யஸ்தகிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத் ஹல் யப்கா மின் தரனிஹி ஷைஅ قالوا لا يبقي من ذرنه شيئا قال فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا. உங்களில் ஒருவரது வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது எனில் அதில் அவர் தினமும் 5 முறை குளிக்கிறார் என்றால் அவரது அழுக்குகளில் ஏதும் எஞ்சி இருக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு தோழர்கள் பதில் கூறுகிறார்கள், அவரது அழுக்குகளில் எதுவும் எஞ்சி இருக்காது என்றனர். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள், இது 5 வேளை தொழுகையின் ஊமையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகிறான் என்று கூறினர். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ ورمضان إلى رمضان مكفرات لما بينهن إذا اجتنبت الكبائر. 5 வேளை தொழுகைகளும் ஒரு ஜும்ஆ தொழுதுவிட்டு இன்னொரு ஜும்ஆ தொழுவதும் ஒரு ரமலானுக்கும் மற்றொரு ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமைகிறது, ஒருவர் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.